விசிக தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் தமிழ் புலிகள் கட்சித் தலைவர் நாகை திருவள்ளுவன் ஆகியோரை தீர்த்து கட்ட கூலிப்படையுடன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தேவா என்பவர் வாட்ஸ்அப்பில் உரையாடியது குறித்து புகார் அளித்து எவ்வித நடவடிக்கையும் இல்லை என காவல்துறைக்கு எதிராக தமிழர் முன்னேற்றப் படை தலைவி வீரலட்சுமி கொந்தளித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டின் காவல்துறை இயக்குநர் அவர்களே, சென்னை பெருநகர காவல் ஆணையர் அவர்களே, நான் சீமான் அவர்கள் மீதும் சீமானை சார்ந்தவர்கள் மீதும் ஏதோ விளையாட்டுக்காகவோ நகைச்சுவுக்காக பொழுதுபோக்குக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொழுதுபோக்குக்காக நாங்க புகார் கொடுக்கல. 29/7/2024 அன்னைக்கு சீமான் அவர்கள் மீது நான் ஒரு புகார் கொடுத்தேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அந்த புகார்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன் தெரியுமா? சீமான் கட்சியை சேர்ந்தவங்களும் என்னையும் நாகை திருவள்ளுவன் அவர்களையும் தொல் திருமாவளவன் அவர்களையும் கொலை செய்து விடுவதா என்னுடைய கைபேசி எண்ணுக்கு என் கட்சி சார்ந்தவங்க கிட்ட பேசினாங்க. அந்த பேசினதை நாங்க மென்ஷன் பண்ணி புகாராகவும் அவங்க என்ன எங்க கிட்ட பேசினாங்கன்றது அந்த ஆடியோவை ஊடகத்தின் முன்பாக நான் போட்டு காமிச்சேன். அது எல்லா ஊடகத்திலும் தெரிஞ்சுது. நான் கொடுத்த புகாருக்கு நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்ப நீங்க நடவடிக்கை எடுக்காதனால ஜேர்னலிஸ்ட் கரிகாலன் தம்பி அதாவது சீமான் கட்சியில சீமான் கூடிய இருக்கக்கூடிய தேவன்ற ஒரு நபரு தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கூலிப்படையினர்கிட்ட வாட்ஸ்அப்ல பேசின ஸ்கிரீன்ஷாட். இதுல என்ன பேசிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் புலிகள் கட்சி நாகை திருவள்ளுவன் அண்ணன் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. அந்த திட்டம் தீட்டின அந்த வாட்ஸ்அப் பதிவு தான் இது. இந்த பதிவு நேத்து கரிகாலன் தம்பி அதை வெளியிட்டு இருக்கிறாரு. இப்ப அது மட்டும் இல்லாம சீமான் விஜயலட்சுமி சீமான் அவர்கள் மீது 10 முறை கரைகழிப்பு செஞ்சாருன்னு புகார் கொடுத்தாங்க. அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல. தந்தை பெரியார் அவர்கள் குறித்தும் மனை அம்மையார் அவர்கள் குறித்தும் இழிவா கொச்சைப்படுத்தி பேசினார் சீமான் கட்சியை சேர்ந்தவங்க. அதுக்கு புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கல காவல்துறை. உங்களுடைய தந்தையார் கலைஞர் அவர்கள் குறித்து இழிவா பேசி உங்க கட்சி தொண்டரே புகார் கொடுத்திருக்காங்க காவல்துறையில. அதுக்கும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2 ஆம்பளைக்கு நடுவுல படுக்க வச்சிருக்கிறாங்க, பாலியல் ரீதியா பேசிருக்கிறாரு. அதுக்கும் புகார் கொடுத்திருக்காங்க ஏடிஎம் கட்சியை சார்ந்தவங்க. அதுக்கும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அருந்ததியர் மக்களையும் தெலுங்கு மொழி பேசும் மக்களையும் இழிவு செய்து கொச்சைப்படுத்தி சீமான நேரடியா பேசுறாரு. அதுக்கும் புகார் கொடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்ப அதெல்லாம் போதாதுன்னு ஒரு அரசு பதவியில இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் திருச்சி வருண்குமார் எஸ்பி அவர்கள், அதுவும் அவர் சீனியர் எஸ்பி அவரையும் அவங்களுடைய மனைவி அவங்களும் எஸ்பியா இருக்கிறாங்க, புதுக்கோட்டை எஸ்பியா இருக்கிறாங்க. அவங்களையும் இழிவா கொச்சைப்படுத்தி அவங்க குடும்பத்தாரையும் குழந்தைகளையும் இழிவு செஞ்சு பேசிருக்கிறாங்க. இந்த விஷயம் சார்பா அவங்க ட்விட்டர் கணக்குல இருந்த இவ்வளவு இழிவா ஒரு பெண்ணை, அது ஒரு காவல்துறை பெண் அதிகாரி இழிவு செஞ்சு பேசிருக்காங்கன்னு அவங்க அந்த மன உளைச்சு ட்விட்டர் கணக்குல இருந்தே வெளியே போயிருக்கிறாங்க. அதுக்கும் புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கும் காவல்துறை எந்த ஒரு கடுமையான நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளல. அப்படி இருக்கிறப்ப இப்ப சீமான்ற அந்த பிசுரை கண்டு தமிழ்நாடு அரசு அஞ்சுதான்றது நான் கேட்கல, தமிழ்நாடு மக்கள் கேட்கிறாங்க. தொடர்ந்து சீமான் கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல வன்முறைய கலவர தூண்டுற அளவுக்கு சமூக வலைதளத்திலே கைபேசி எனக்கு எல்லாரும் தொடர்பு கொண்டு நேரடியா அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்க. இது சம்பந்தமா காவல் நிலையங்கள்ல சென்னை பெருநகர காவல் ஆணையர்கிட்ட தொடர்ந்து நானும் சில அமைப்புகளை புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. காவல்துறை இந்த நிமிஷம் வரைக்கும் புகாரை நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. சவுக்கு சங்கர் காவலர்களை இழிவா பேசினாங்கன்றதுக்காக அவர் மீது நேர்மையா நடவடிக்கை எடுத்த காவல்துறை, பெலிக்ஸ் மீது நேர்மையாக நடவடிக்கை எடுத்த காவல்துறை, சீமான் மீது ஏன் நேர்மையான நடவடிக்கையை மேற்கொள்ளாம இருக்கிறீங்கிறது நான் கேட்கல, தமிழ்நாடு மக்கள் கேட்கிறாங்க. எனக்கு 7 தினத்துக்குள்ள தமிழ்நாடு அரசு உடனடியா சீமான் மீதும் சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் உரிய கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்க சிறைப்படுத்தல அப்படின்னா நான் 8வது நாள் கோபாலபுரத்தில் உள்ள ஐயா கலைஞர் ஐயா அவர்களுடைய வீட்டு வாசல்ல என்னுடைய தமிழர் முன்னேற்ற படை கட்சி சார்பாக நான் தர்ணா போராட்டத்துல ஈடுபடுவேன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த காணொலி வாயிலா தகவல் தெரிவிச்சிருக்கேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.